டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், பிரியரஞ்சன் தாஸ் முன்சி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். 2 மணி நேரம் நடைபெற்றது அந்த கூட்டம். அந்த கூட்டம் முடிந்து கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எல்லா, முலாயம் சிங் யாதவ் இருந்தார், நிதிஷ்குமார் இருந்தார், லாலு பிரசாத் யாதவ் இருந்தார், எல்லோரும் இருந்தார். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, எந்த காரணத்தை முன்னிட்டும் இலங்கை தீவுக்கு இந்தியா சிங்கள அரசுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆயுதங்களையும் விற்கக்கூடாது, ஆயுதங்களை உதவக்கூடாது என்பது மட்டுமல்ல, விற்கவே கூடாது. நோ சேல் ஆஃப் ஆர்ம்ஸ் டு ஸ்ரீலங்கா. வெளியிலே வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் பிரதமரை சந்தித்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதமர் சொன்னார், நோ அசிஸ்டன்ஸ் டு ஸ்ரீலங்கா, நாட் ஈவன் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ் டு ஸ்ரீலங்கா. இலங்கைக்கு ஆயுதங்கள் கூட காசு வாங்கி கொண்டு கூட நாங்கள் விற்க மாட்டோம். இந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதானே. இப்பொழுது அவர்களிடம் சின்ன விமானங்கள் இருக்கிறதா, சிட்டுக்குருவிகளை போல. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது சங்கடம் வந்துடும். நான் கேட்கிறேன், ரடார்களை கொடுத்து எதற்காக சிங்கள ராணுவமும் சிங்கள விமானப்படையும் யாரோடு சண்டைக்கு போக போகிறார்கள்? எந்த நாட்டோடு சண்டைக்கு போக போகிறார்கள்? எதற்கு நீங்கள் தருகிறீர்கள்? அவர்களுக்கு தொல்லை வந்துவிடக் கூடாது என்பதற்காக, சிங்கள அரசுக்கு, சிங்கள ராணுவத்துக்கு, சிங்கள விமானப்படைக்கு இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 ரடார் தருகிறீர்கள் என்றால், எங்கள் தமிழ் மக்கள் அங்கே கொல்லப்பட்டால் அதுக்கு எந்த ரடார் தர போறீங்க? எங்கள் தமிழ் மக்கள் தாக்கப்பட்டால், யாழ்ப்பாணத்திலே குண்டு வீசினால், இதை என்னுடைய அருமை தோழர்கள் உணர்ச்சி பிரவாகமா கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்கிறதுக்காக தம்பி சண்டை பிரச்சனை அங்க பேசல. இது அப்படியே எழுதி கொடுத்திருக்கேன் பிரைம் மினிஸ்டர். A $1 million question arises in the minds of the Tamils, that whether India will give protection and air cover to the Tamils if aerial attacks launched by the Sri Lanka Air Force in an atmosphere of confrontation. ஒருவேளை போர் மூடுமானால், எங்கள் தமிழ் மக்கள் மீது இலங்கை விமானப்படை குண்டு வீசுமானால், அதை தடுப்பதற்கு இந்திய அரசு பாதுகாப்பும் ஏர் கவர், ரடார் போன்ற அமைப்புகளை கொடுத்து தமிழர்களை பாதுகாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா? Any military help to Sri Lanka government will cause unhealable wounds in the hearts and minds of the Tamils. ஆற்றுப்படுத்த முடியாத, சிகிச்சை அளிக்க முடியாத காயங்கள் தமிழர்கள் உள்ளத்தில் மனதில் ஏற்படும். நாட் ஓன்லி இன் தி ஐலண்ட் பட் ஆல்சோ இன் தமிழ்நாடு. போட்ட தீர்மானம் இருக்குல்ல, இதை ஜூன் 11ஆம் தேதி பிரதமரிடம் எழுத்து மூலமாக கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். இங்க போட்ட தீர்மானம், தமிழர்கள் உள்ளங்கள் காயப்படும். தீவில் மட்டுமல்ல, தாய் தமிழகத்திலும். இதன் பிறகு தோழர்களே, I shall fail in my duty. I shall fail in my duty if I do not register my point of view that any defense agreement with Sri Lanka, whatever the reasons given, will be totally construed as a direct Indian assistance to Sri Lankan military operations against the Tamils of the island. நீங்கள் எந்த உதவி செய்தாலும் சரி, அது தமிழர்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்கின்ற உதவியாகவே போகும். The deep injuries caused in the hearts and minds of the Tamils could never be healed if the government of India embarked on such an exercise. இந்த சூழ்நிலையில் if India gives any military aid or defense assistance either directly or indirectly to Sri Lanka, it will be an unjustifiable deed causing grave concern to the Tamils.
Such a move will be a total deviation from the fundamentals of the foreign policy enunciated by late lamented Pandit Jawaharlal Nehru and would be construed as if India is interfering in the internal affairs of another country. பண்டித நேரு வகுத்த வெளிநாட்டு கொள்கையிலே இருந்து நீங்கள் விலகிச் செல்வதாகவும் தமிழர்களுக்கு விரோதமாக சிங்கள அரசுக்கு நீங்கள் உதவுவது இன்னொரு நாட்டில் நீங்கள் அத்துமீறி உள்ளே பிரவேசிப்பதாகவும் ஆகும். ராமாயணத்திலே அதுதான நடந்தது. எதுக்கு போய் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டைன்னா அங்க என்ன வேலை? வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் தகராறுன்னா ராஜாஜியை நியாயப்படுத்த முடியலையே. உனக்கு வேற சங்கடம் இருக்கலாம், அதுக்காக அவனை போய் ஏம்பு மறைந்திருந்து தாக்கின. இதையே மீண்டும் செய்யக்கூடாதல்லவா? அந்த நாட்டின் இறையாண்மையை பற்றி சொல்லுகிறீர்களே, அங்கே தமிழர்கள் காலம் காலமாக அனுபவித்து வந்த கொடுமைகளை பற்றி எண்ணினீர்களா? தமிழர் மாமிசம் விற்கும் என்று கொடுமை நடந்ததே. தமிழ் பெண்களின் மார்பகங்கள் அறுத்து எரியப்பட்டு நூலிலே கட்டி தொங்கவிடப்பட்டதே. இப்படிப்பட்ட கொடுமை எங்கு நடக்கவில்லையே. அதன் விளைவாகத்தானே ஆயுத போராட்டம் அங்கே மூண்டது. எனவே இவ்வளவு நிலைமைகளுக்கு பிறகு இப்பொழுது இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், பேச்சுவார்த்தைக்கு இந்தியா உதவ வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் சொன்னேன், நார்வே தான் இதற்கான முயற்சி எடுத்தது. அந்த நார்வே அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்து அந்த உயர்ந்த மனிதர், மாமனிதர், இந்திய நாட்டின் பிரதமர் கனிவோடு கேட்டார். என் கருத்தினுடைய நியாயத்தையும் அவர் கேட்டதோடு மட்டுமல்ல, அவர் பதில் கூறிய விதத்திலே எனக்கு மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் அதான் சொல்றோம், இந்தியாவை கொண்டு வந்து முன்னிறுத்துவதாக காட்டுவதே இந்தியா தங்கள் பக்கத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். எனவே அங்கே அடுத்து என்ன நடக்கும் என்று எதுவும் தெளிவுபட சொல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. போர் மூடக்கூடாது என்று தான் விரும்புகிறோம். போர் திணிக்கப்படலாம். அங்கே இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு செல்வதற்கு தமிழர்களுக்கு வாழ்வுரிமை இல்லையே. மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லையே. எனவே தங்களுடைய முகாம்களை விட்டு they should not come out of the barracks. ஆனால் இலங்கை ராணுவம் வெளியே வந்து அத்துமீறி இப்படிப்பட்ட அக்கிரமத்தில் ஈடுபடுகிறதே. எனவேதான் நாதியத்து போகவில்லை தமிழன். நானிலம் புறாவில் இருக்கிற தமிழனுக்கு உணர்வுண்டு. ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வதைக்கப்பட்டால் அவர்கள் மீது சிங்கள அரசு, சிங்கள பேரினவாத அரசு ராணுவ ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமானால், ஒடுக்கிவிடலாம் என்று கருதுமானால், நயவஞ்சமாக தந்திரமாக இந்தியாவை தங்கள் பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தலாம் என்கின்ற அவர்கள் கபட நாடகத்திலே வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுவார்களானால் அது ஒரு காலம் நடக்காது, அது பலிக்காது என்பதை நான் தெரிவிக்கிறேன். இந்த உணர்வு தமிழ்நாட்டிலே நீர் பூத்த நெருப்பாக இருக்கிற உணர்வு. தானாடாவிட்டாலும் தன் சதையாடு அல்லவா? கேட்கட்டும். கருத்து கணிப்பு எடுத்தவர்களை கேட்கிறேன். யானை இரவு விழுந்த போது உண்மையான கருத்து கணிப்பு நடத்தியிருந்தால் தமிழ்நாட்டிலே 90% மக்கள் அந்த போரில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இயற்கைதானே. நம் இனத்துக்காரன், நம் சகோதரன், நம் சகோதரி களத்தில் இருக்கிற போது அவர்களுக்கு ஆதரவான உணர்வு தானே ஏற்படும். ஆகவே இந்த கட்டத்தில் இந்த திடலுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, இந்த கருத்துக்களை இங்கே சொல்லுவதோடு எங்கள் கடமை நின்று விடவில்லை. தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான தமிழர்களினுடைய உணர்ச்சியை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். சிங்கள அரசினுடைய வஞ்சக வலையிலே இந்தியா ஒருபோதும் விடாது என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்தியாவை தன் பக்கம் வசப்படுத்திக் கொண்டு ஒரு இனக்கொலையை ஏவலாம் என்று கருதினால் அது நடக்காது, நடக்க விட மாட்டோம் என்ற வகையிலே தமிழர்களுக்கு நாங்கள் உறுதியாக துணையாக இருப்போம். ஈழத் தமிழர்களுக்கு துணையாக இருப்போம். அவர்கள் மரண பூமியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு துணையாக இருப்போம். அவர்கள் வீட்டை விட்டு புறப்படுகிற போதே சாவை சந்திப்பது என்று முடிவெடுத்து செல்லக்கூடிய தீரர்கள், மரணத்துக்கு வெற்றலை வாக்கு கொடுத்து அழைப்புதலாக கழுத்திலே கட்டி தொங்கவிட்டுக் கொண்டு போகக்கூடிய அந்த தீரர்களின் கூட்டம், அவர்கள் மண்ணின் மானம் காப்பதற்காக அங்கு வீரர்களும் வீராங்கனைகளும் தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். மொத்த தமிழ் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள்.
தேர்தலில் போகக்கூடாது என்று எங்காவது கலவரம்